Hi, praise God. Praise God. So just want to know that in Psalm 92:12 it's given that the righteous shall flourish like a palm tree. He shall grow like a cedar in Lebanon. Cedar tree of Lebanon. இது என்ன குறிக்குதுன்னா, இந்த மரத்தை பற்றி சொல்ல போனா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த பைபிள்ல நம்ம என்ன மெடிடேட் பண்ணாலும் இட்ஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் ஜீசஸ். ஓகே, ஸோ இந்த மரம் எப்படின்னா, இது ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் மரம் இந்த மரம். அப்புறம் இது ஒரு எக்ஸலண்ட்டான மரம். இது ஒரு காட்ஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ளஸ் இது இந்த மரத்தை ஒரு ராயல் ப்ரெசன்ட்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை ஒரு கிளென்சிங் பர்பஸ்க்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த மரத்துக்குள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எவ்வளோதான் காற்று புயல் என்ன இருந்தாலும் அது வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்குமா. ஆனால் அது கீழே விழாதான், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் அது ரைச்சஸோட ஒப்பிட்டு பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ராஜாக்கள்லேருந்து இன்னொரு ராஜாக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் ஸோ வேல்யூபிள். தி சிடர் ஆஃப் லெபனன். அப்படிப்பட்ட ஒரு வேல்யூபிளான ஒரு ட்ரீயை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, நீ சிடர் ட்ரீ ஆஃப் லெபனன் போல வளர்ந்துருப்ப. ஏன் அதை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லணும்னா, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்து இருந்தாதான் we will be healthy in the spiritual growth. ஸோ ஆண்டவர் கையில அந்த சிடார் ஒரு வுட்டு, அந்த மரம் அவர் கையில இருக்கு. யார்? நம்ம தான் அந்த மரத்தோட வுட்டு, அது அவர் கையில இருக்கான். அது எதுக்கு உபயோகப்படுது? அது கிளென்சிங். ஸோ ஆண்டவர் நம்மளை கிளென்ஸ் பண்ணி சுத்தகப்படுத்தி அதை ஒரு கிஃப்டா கொடுப்பாங்களே அந்த காலத்து ராஜாக்கள். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை கிளென்ஸ் பண்ணி எடுத்து செடாட்ரியை போல் வேல்யூபிளா மாத்தி அதை பிதாவிடம் நம்மளை கொண்டு கிஃப்டா கொடுப்பாரு. ஸோ மச் ஸ்பெஷல் இன் திஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இதுதான் செடாட்ரி ஆஃப் த லெபனன். Got it. Thank you.